நிற்கிறார். அவரையும் நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம். நேயர்களே, வாருங்கள், வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் மாவளா நிற்கிறோம் கேட்பதற்கு 110 நாடுகளுடன் சேர்ந்து நீங்கள் வந்து அந்த வார்த்தையை தரலாம் இப்பொழுது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். நாங்கள் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக் கொண்ட வசனம் சங்கீதம் 33 அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 33:9. தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர்தான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், தொடக்கமும் முடிவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். நீரே தேவாதி தேவனாக இருக்கிறீர். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஒரு நாள் நீர் புதிய வானம் புதிய பூமிக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில உருவாக்குற தேவனாக இருக்கிறீர். ஆவியானவரே, விரட்டிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும், துன்மார்க்கத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி படத்துல வர நிற்கிற செய்வீராக. ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், தேவன் பேசின வசனங்கள் தான், ஆதியில் இருந்த வார்த்தைகள் தான் நாங்கள் இன்றைக்கு வேதாகமத்துல படிக்கிற புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடாக தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை ஊடாக தேவன் பேசி ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 1 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பாருங்கள், வார்த்தை தான் தேவன். இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டார், மாம்சத்துல வெளிப்பட்டார். பாருங்கள், வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வாழ்ந்து காட்டினார், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 1 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்கள், இந்த உலகம் ஒரு இருளான உலகமாக இருந்தது. தேவன் முதலாவது உருவாக்கியது வெளிச்சம். இருளில பாருங்கள், இன்றைக்கு இருளில யாரும் எதுவும் செய்ய முடியாது. பாருங்கள், பாவத்துல வாழுகிற மக்கள் பாவ இருளில வாழுகிறார்கள். தேவன் வெளிச்சத்தை உருவாக்கினார். இப்படியாக அவருடைய வார்த்தையினூடாக இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டதை நாங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். பாருங்கள், கீழே ஜலம் இருக்கிறது, மேலேயும் ஜலம் இருக்கிறது. அந்த மேகங்களில அந்த தண்ணீரை கட்டி வைத்திருக்கிறார். இப்படியாக இந்த நிலத்தில இருக்கிற நீர், கடலிலே இருக்கிற நீர், இப்படியாக மேகத்தில நீர், இப்படியாக ஜலத்தை ஆகாய விரிவை 2ஆக பிரித்தார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 9வது வசனத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நாங்கள் வாழுகிற இந்த பூமியில ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை, நாங்கள் வாழுவதற்காக அந்த வெட்டாந்தரை காணப்படவது கடவுது என்றார். இப்படியாக இந்த பூமி, நாங்கள் வாழுகிற இந்த பூமியை அமைத்தார். இப்படியாக அடுத்த ஆதியாகமம் 1 அதிகாரம் 11வது வசனத்தில தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பாருங்கள், விதைகளை தந்தார். இந்த விதைகள்
எங்களுக்கு உணவாக, கனி விருட்சங்களாக, எங்களுக்கு எங்களுக்கு எங்க மனி குலத்திற்காக இவற்றை உருவாக்கினார். ஆதியாகமம் 1 வசனத்துல பார்க்கும் பொழுது, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களையும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது. பாருங்கள், சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், நட்சத்திரத்தை படைத்தார், காலங்களை அணிப்பதற்காக. பாருங்கள், இயேசு இன்றைக்கு நாங்கள் 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின்னாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து 0 to 33 வருடங்கள் இந்த உலகத்தில நிஜமாக வாழ்ந்து மீண்டுமாக வந்து எங்களை அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக காலங்களை தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த காலங்கள், நாட்கள், வருஷங்களை கணிப்பதற்காக இந்த சூரியன், சந்திரனை அந்த ஒன்றான மெய்தேவன் படைத்தார் என்பதை இன்றைக்கு எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மதங்களில் வாழுகிறவர்கள் தவறான கொள்கைகள். சூரியனை வணங்குவார்கள், சந்திரன் நட்சத்திரங்களை வணங்குவார்கள். நாங்கள் வணங்குகிற தேவன் சூரியனை படைத்த தேவன், நட்சத்திரங்களை படைத்த தேவன், காலங்களை சரித்திரத்தை 2ஆக பிரித்த தேவன். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்னாக. இன்றைக்கு பர்த்டே நீங்கள் கொண்டாடும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின்பாக அந்த நாளாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் மெய்யான தேவன். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற தெய்வம் எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எந்த தெய்வங்களும் இன்றைக்கு உயிரோடு இல்லை. தேவர்களின் வணக்கம் என்று மனிதர்கள் பழைய மனிதர்கள் செய்த தவறான கொள்கைகளுக்கு கூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்துல தேவன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அந்த மெய்யான தெய்வத்தை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் புதிய ஏற்பாட்டை எங்களுக்கு தந்து, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். ஆதியாகமம் 1 வசனத்திலே, பின்பு தேவன் பூமியானது யாதியான ஈவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆகிட்டு. பாருங்கள், ஊரும் பிராணிகளை படைத்தவர் எங்களுடைய தேவன். இன்றைக்கும் பழைய மனிதர்கள் பாருங்கள், இன்றைக்கு ஊரும் பிராணிகளை தெய்வங்களாக அந்த உருவத்தில உருவாக்கி தவறான வழிகளில வாழுகிறார்கள். மனிதனை தேவன் தம்முடைய சாயலாக, ஆதியாகமம் 1 வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்படியாக தேவனை போல, இயேசுவை போல படைக்கப்பட்ட ஒரு மனிதனும் நரகத்துக்கு போகிறதை விரும்பாத தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் ஆணும் பெண்ணுமாக படைத்து ஆதியாகமம் 1 வசனத்துல, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் புவியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுடைய தேவன் மனிதனை படைத்து, ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களை ஆசீர்வதித்து அந்த 5 நாட்களிலேயும் மனிதர்களுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் படைத்து, மனிதனை படைத்து பல்கி பெருகி வாழ்ந்திருங்கள் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். ஆனால் மனிதன் பாருங்கள், தேவர்களை உருவாக்கினான். ஒன்றான மெய்தேவனை விட்டு மதங்களை உருவாக்கினான், பாவத்தை விரும்பினான். இப்படியாக தேவனங்களுக்கு பாருங்கள், ஆதியாகமம் 1 வசனத்திலேயும் இப்படியாக விதை தரும் மரங்கள், கனி விருட்சங்களை தந்தார். ஊரு பிராணிகள் இப்படியாக 30 வசனத்திலேயும்
சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமி மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அப்படியே ஆயிற்று. பாருங்கள், தேவனை நாங்கள் நம்ப வேண்டும். இன்றைக்கு நாங்கள் மனித பலத்தை, மனிதர்களால் செய்யப்படுகிற கோஸ் பவரை நாங்கள் நம்ப கூடாது. பாருங்கள், தேவன் சொல்லுகிறார் சகரியா 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், எங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ள தந்து அந்த உலகத்தை படைத்தவன் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் செய்யும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். இப்படியாக தேவனுடைய அந்த மெய்தேவன், எங்களை படைத்த தேவனுடைய ஆவியானவர் பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். பரலோகத்துக்கு போவதற்கான கடவுச்சீட்டை இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து துன்மார்க்கத்துல வாழுவது தேவனுக்கு பிரியமல்ல. பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது மத்தேயு 8:2 குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகுகின்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். நோய்களோடு வாழுகிறது, துன்பத்தோடு வாழுகிறது, கவலையோடு வாழுகிறது தேவனுக்கு பிரியம் அல்ல. நாங்கள் அந்த ஒன்றான மெய்தேவனில விசுவாசம் வைத்து, அவருடைய வார்த்தையில விசுவாசம் வைத்து நாங்களும் கட்டளையிடும் பொழுது, முழு விசுவாசத்தோடு கட்டளையிடும் பொழுது அதற்கு அதை ஆகும் என்று எங்களுக்கு கற்றுத் தருகிறார். பாருங்கள், மார்க்கு 11:23 உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய நோய்களை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய கேன்சர் நோய்களுக்கு நீங்கள் தான் கட்டளையிட வேண்டும். அந்த நோய்களை பார்த்து, கவலைகளை பார்த்து, அந்த மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் அந்த பிரச்சனையை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தில இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலையும் இருக்கிற துக்கங்கள் இயேசுவின் நாமத்தில சந்தோஷமாக மாறுவதாக. இப்படியாக அவர் ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். கட்டளை சொல்ல ஆகும், கட்டளையிட நீக்கும். இப்படியாக நாங்கள் விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது ஆகுமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில அது மாறுதலை தருகிறதாக இருக்கிறது. பாருங்களேன், மதத்துல உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை அந்த ஒன்றான மெய்த்தவன் தான் மனிதனை படைத்தார். பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், யோபு 22:17 தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். பாருங்கள், ஒன்றான மெய்த்தவன் தான் சர்வ வல்லவர், இந்த உலகத்தை படைத்தவர். அவர் எங்களுக்கு வேண்டாம். எனக்கு வாய் இருக்கிறது, எனக்கு கை இருக்கிறது, கண்ணை படைத்தவர் பாராரோ, காதை படைத்தவர் கேளாரோ. உருவாகின தேவனை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில பாவத்துல வாழுகிற மக்கள் தங்களுடைய கை, தங்களுடைய கால், தங்களுடைய கண் என்று நினைக்கிறார்கள். இந்த ஒன்றான மெய்தேவன் தான் எங்களை படைத்த தேவன். அவரால் எங்களுக்கு என்ன ஆகும் என்று கேட்கிறார்கள். பாருங்கள், தேவனை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். அந்த ஒன்றான மெய்தேவனை. உங்களுடைய மதங்களை, நீங்கள் மதங்களால் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்கள், அவைகள் வீணான தேவர்கள் என்று
வேதாகமத்துல சொல்லப்படுகிறது. மார்க்கு 9:17 வசனத்துல பார்க்கும் பொழுது, எனக்கூட்டத்தில் ஒருவர் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அலக்களிக்கிறது, இப்படியாக அவனை துன்பப்படுத்துகிற இந்த பிசாசுகள் செய்கிற காரியங்கள் மனிதர்களை, இந்த சின்ன பிள்ளைகளை ஒவ்வொரு நோய்களுக்கூடாக துன்பப்படுத்தி கொடுக்கிறது. இப்படியாக மார்க்கு 9:23 வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த ஒன்றான மெய்த்தேவரை, தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பாருங்கள், அந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து கனப்படுத்துகிறார். பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். என்னுடைய அவிசுவாசத்தை இந்த தகப்பன் எப்படி இயேசுவிடத்துல கேட்டானோ, என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி விடும் என்று, அதே போல நீங்களும் அவிசுவாசம் காணப்படுமாக இருந்தால் அதை நீக்கி விடும் என்று தேவனிடத்துல கேட்க வேண்டும். உடனே பிள்ளை தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். இயேசுவிடத்துல மட்டும் நீங்கள் கண்ணீரை விட்டு கேட்டால் அவரால் தராமல் இருக்க முடியாது. பாருங்கள், பல தடவைகளில நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பார்த்திருக்கிறோம், கண்ணீரோடு வருவார்கள். கண்ணீரை சிந்தும் பொழுது தேவன் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு பொழுதும் மனிதர்களிடத்துல போய் கண்ணீரை விடாதீர்கள். பணம் இல்லை, பொருள் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல, அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல உங்களுடைய உள்ளான இருதயத்தில இருந்து கண்ணீரோடு ஜெபியுங்கள். அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு கேட்டு ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், 2 கொரிந்தியர் 3:5 வசனத்துல, எங்களில் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், தேவன் தான் அற்புதம் செய்கிறார், எங்களால கூடாது. தேவனால தான் நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருடைய வசனத்தின்படி வாழும் பொழுது எங்களுடைய வார்த்தையை தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு தருகிறார். இப்படி எங்களை தகுதியாகிற தேவன். இந்த வார்த்தைகள் நாங்கள் மனித வார்த்தைகள் அல்ல. உலகத்துல நீங்கள் பார்க்கிற வார்த்தைகள் அல்ல. இது தேவனுடைய வார்த்தைகள், வல்லமை உள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகளைத்தான் தேவன் தான் எங்களை, அந்த வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்கிறதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் தியானமாயிரு என்று கட்டளையிடுகிறார். இப்படியாக கட்டளையிட்ட யோசுவா அதன்படி அவன் செய்ததன் நிமித்தம் பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படியாக யோசுவா 1 வசனத்துல, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. மனிதர்கள் சொல்லுவார்கள், அது வலது பக்கம் போ, வலது இடது பக்கம் போன்னு சொல்லுவார்கள். தேவனுடைய வார்த்தை இதுதான். தேவனுடைய வார்த்தையின்படிதான் நாங்கள் இதுதான் வழி என்று இயேசு சொல்லுவார். அவருடைய பாருங்கள், யோசுவா 1 வசனத்துல, நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்படியாக அவன் நடந்ததன் நிமித்தம் பாருங்கள், அவர் அந்த யுத்தத்துல யோசுவா கர்த்தரோடு பேசின பின்பு அந்த சூரியனை ஒரு பொழுது நிப்பாட்டினதை நாங்கள் வேதாகமத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சூரியனை பாருங்கள், அந்த
அந்த பெலிஸ்தியர்கள் அந்த யுத்தத்தில 12 மணித்தியாலங்கள் சூரியனை அப்படியே நடுப்பகலில வைத்திருந்த தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. பாருங்கள், அவர் செங்கடலை பிளந்த பொழுது, யோர்தானை பின்னிட்டு பார்க்க வைத்த பொழுது, எரிகோ கோட்டையை விழுத்தின போது பாருங்கள், அந்த மக்கள் சோர்ந்து போனார்கள். யோசுவா 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். பாருங்கள், அந்த எரிகோ கோட்டையில வாழ்ந்த மக்கள் இந்த மெய்த்தேவன் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய இதயம் சோர்ந்து போனது. நம்பிக்கையற்ற இப்படியாக இந்த தேவர்களின் வணக்கங்களில் இருந்த நதியோரத்துக்கு அப்புறத்தில் இருந்த தேவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். எங்களுடைய தேவன் தேவாதி தேவனாக கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். பாருங்கள், அவருடைய ராட்சியத்தில ஏசாயா 65ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலேயும், என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் கேட்கப்படுவதில்லை. இப்படியாக புதிய வானம் புதிய பூமி எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில, நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக அந்த மெய்த்தேவனை நீங்கள் விட்டு விடக்கூடாது. புதிய வானம் புதிய பூமியில வாழுகிற வாழ்வை நீங்கள் விட்டு விடக்கூடாது. பாருங்கள், இப்படி நீங்கள் அந்த மெய்யான தேவனங்களுக்கு வேண்டாம், எனக்கு பிசாசு தான் வேணும் என்றால் பாருங்கள், இனி அவர் பாருங்கள், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இருக்கிறார், அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாக பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகரமாயிருப்பார்கள். பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு போய் நீங்கள் இப்படி துன்மார்க்கத்திலே இந்த உலகத்துல வாழ்ந்தவர்களுடைய பிரேதத்தை பார்ப்பார்கள். இப்படியாக நீங்கள் அந்த நரகத்தில போகிறது தேவனுக்கும் விருப்பம் இல்லை, எங்களுக்கும் விருப்பம் இல்லை. நீங்கள் மனம் திரும்புறதான் தேவன் விரும்புகிறார். பாருங்கள், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார், துன்மார்க்கனாக இருந்தாலும் அவர்களும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் தான், அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் எங்களுடைய தேவன் விரும்புகிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான். நீதியை செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். நீங்கள் மறித்து அந்த நரகத்தில அந்த புழு அக்கினி அவியாமல் இருக்கிற அந்த அக்கினி கந்தகம் இருக்கிற கடலில விருப்பம் இல்லை தேவனுக்கு. பாருங்கள், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் இப்படியான ஒரு இரக்க உள்ள தேவன், அன்புள்ள தேவன். துன்மார்க்கன் கூட அந்த நரகத்துல வேதனைப்படக்கூடாது. பாருங்கள், ஒருவரும் அந்த நரகத்தில வாழக்கூடாது என்றுதான் தேவன் விரும்புகிறார். இப்படியான தேவன் தான் பாருங்கள், அவர் மீண்டும் வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில, இதோ மிருகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்து எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். தேவனால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை,
உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த மறு ஒலிபரப்பை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆண்டவரே, மனம் திரும்பாத மக்கள், பாவத்துல தொடர்ந்து வாழுகிற மக்களை நீ நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட அந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்று விருப்பமுள்ள தேவனே, இந்த கடைசி காலத்துல உம்முடைய எழுப்புதலை இந்த கண்டங்களும் கண்டு அந்த காலத்துல மனம் திரும்பி உடைய பரலோக ராட்சியத்துல இருந்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராட்சியத்துல ஒவ்வொருவரையும் முழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அவர்களுடைய இரக்கம் பாராட்டும்படியாக, கிருபை பாராட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நீர்தான் மெய்யான தெய்வம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான் மித்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள்.